நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 3 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுடைய ஃபைனல் சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 10 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 10ல் வந்து ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கண்டிஷனுக்கான ஆன்சரை நாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மை பார்ப்போம். அகமது அண்ட் பஷீர் கான்ட்ரிபியூட் 60,000 and 40,000 ரெஸ்பெக்டிவ்லி as கேபிட்டல். அகமதுக்கும் பஷீருக்கும் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. அகமது வந்து 60,000 வச்சுருக்காரு, பஷீர் வந்து 40,000 வச்சுருக்காரு கேபிட்டல். சரிங்களா? அடுத்து அவங்க தேர் ரெஸ்பெக்டிவ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் 2:1. ப்ராஃபிட் ஷேர் வந்து 2:1ன்னு சொல்கிறாங்க. அண்ட் த ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் த இயர் 5,000. ப்ராஃபிட்டும் கொடுத்துட்றாங்க. இது வரைக்கும் கொடுத்த கணக்கில் இந்த மாதிரிலாம் கொடுக்கல. எப்பயும் கேபிட்டல் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டல் தான் நமக்கு அவசியம். இங்கே வந்து நமக்கு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ். சரி, என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்ப்போம். 1, if the partnership deed is silent as to the interest on capital. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பற்றி டீடில் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை. கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பற்றின ஒரு எந்த விதமான மென்ஷனும் டீடில் இல்லை. டீட்னா பார்ட்னர்ஷிப்பனுடைய கான்ட்ராக்ட், அதான் ஒரு டாக்குமெண்ட். என்னெல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் வந்து யாருக்கு என்னென்ன வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்ன ரைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் தான் வந்து டீடு. அந்த டீடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. சரியா? பேசிக்காக இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், டீடு இல்லைனாலும் இல்லை டீடில் விஷயம் அதை பற்றி மென்ஷன், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணனாலும் அதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்கிற ஐட்டம் எது அப்படின்னு சொன்னால், ஐட்டமில் 1 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 செக்ஷன் 13C என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இஃப் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட் ஆர் தேர் இஸ் a partnership deed silent about interest on capital, then there is no interest on capital to be allowed to any partners. இதுதான் வந்து சொல்லுது. இதான் ரூல்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பிரகாரம் பார்ட்னருக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் கொடுக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் டீடில் அதுக்கான ப்ரொவிஷன் இல்லை. டீட் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்போ எவ்வளோ கொடுக்கணும்னு நமக்கு தெரியல. கொடுக்கணுன்றதே முதல்ல இல்லை, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ எப்படி நம்ம அதை போய் அலோவ் பண்ண முடியும்? நிச்சயமாக முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நோ. டைரெக்டான பதில் வந்து நோ. எதுக்கு நோ? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நோ சொல்கிறோம். ஏன் நோ சொல்கிறோம்? டீடு வந்து சைலண்ட்டாக இருக்குது, அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து நாம் நோ சொல்கிறோம். ரைட். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் at 4% is allowed as per the partnership deed. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 4%. டீடு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், as per the deed வந்து 4% கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கொடுக்கலாம். 4% கொடுக்கலாம். சரியா? 4% கொடுக்கலாம். எப்போ 4% கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம கையில் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, 5,000 வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. அப்போது கையில் இருக்கக்கூடிய 5,000க்குள்ள இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்துடுச்சுன்னா 4% கொடுக்கலாம். 4% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கேல்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுடைய அமௌண்ட்டு 5,000க்குள்ளே வந்துடுச்சுன்னா கொடுக்கலாம். சரியா? இல்லைன்னா கொடுக்க முடியாது. ரைட். அப்போ அது போட்டால் தான் தெரியும். ரைட். அடுத்து, இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் அலோவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% per annum அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 6% கொடுக்க சொல்லுது. எதுக்கு? கேபிட்டலுக்கு. அப்போ கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 6%ல் கேல்குலேட் பண்ணும்போது 5,000க்குள்ளே வந்துடுச்சுன்னா கொடுக்கலாம், 5,000க்குள்ளே வரலன்னா கொடுக்க முடியாது. சரியா? ஆக மொத்தம் நீ கையில் வச்சுருக்குது 5,000 தான். எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் கொடுத்துக்கோ. 5,000க்குள்ளே அடங்குதா? அலோவ் பண்ணு. 5,000க்குள்ளே அடங்கலையா? அலோவ் பண்ணாத. டீடு இல்லையா? அலோவ் பண்ணாத. இவ்வளோதான் கண்டிஷன். அப்போ ஒரு கணக்காக வந்து நாம் போட்டுக்கிட்டே வருவோம். சரியா? இன்கேஸ் பார்ட்னர்ஷிப் டீடு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க சொல்லியும்
நம்மளால் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்மளால் கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால், சார் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாம் பார்ட்னருக்கு ப்ராஃபிட் ஷேரை அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில் வந்து நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எப்போ டீடு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கொடுக்க சொல்லுது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குற அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை, அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாதுன்னு போயிடுதுன்னா அப்போ ப்ராஃபிட்டையாவது என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில் கொடுக்கணும். யார் அதிகமாக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான ஷேரும், யார் கம்மியான கேபிட்டல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு கம்மியான ஷேரும் கொடுக்கணும். எப்போனா டீடு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க சொல்லியோ கம்மியான ப்ராஃபிட்டு ஏர்ன் பண்ணதுனால கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வரும்போது இந்த ஏர்ன் பண்ண கம்மியான ப்ராஃபிட்டையாவது கேபிட்டல் ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? ரைட். இப்போ நாம் ஒரு கண்டிஷனாக வந்து நாம் போட போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் ஆஸ் டு த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதுதான் இப்போ நான் முதல்ல போட போகிறேன். இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட், 1 கண்டிஷன் நம்பர் 1 எக்ஸைஸ் 10 கண்டிஷன் 1 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், if the partnership deed silent, if the partnership deed is silent, எதுக்காகப்பா சைலண்ட்டாக இருக்கு? as the interest on capital, silent as to the interest on capital. As the interest on capital. ஓகே, ரைட்ப்பா. அப்போது இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், மொதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டீட் இஸ் சைலண்ட். இதில் கவனிக்க வேண்டியது தான், டீட் இஸ் சைலண்ட். டீடு சைலண்ட்டாக இருக்குது. டீடு சைலண்ட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நோ டீடு. என்ன அர்த்தம்? இந்த டீட் இஸ் சைலண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? நோ டீட், டீடு இல்லை. டீடு இல்லைன்னு சொன்னால், டீடு நோன்னு சொன்னால் எதுக்கெல்லாம் நம்ம நோ சொல்லலாம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நோ சொல்லலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு நோ சொல்லலாம், பார்ட்னர் சேலரிக்கு நோ சொல்லலாம், அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் கமிஷனுக்கு நோ சொல்லலாம். எப்போ நோ டீடுன்னு சொன்னால், நோன்னு எதுக்கெல்லாம் சொல்லணும்? நோ டீட். நோ டீட் அப்படின்னு சொன்னால் நோன்னு எதுக்கெல்லாம் சொல்லணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் நம்ம எதை வச்சு பார்க்குறோம்? இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 செக்ஷன் 13. இந்த செக்ஷன் 13ல் இது 13C, இதுவும் வந்து 13C. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறோம்? சேலரிக்கு நோ சொல்ல போகிறோம். சரியா? சேலரியாக இருந்தாலும் நோ தான், கமிஷனாக இருந்தாலும் நோ தான். சேலரியாக இருந்தாலும் கமிஷனாக இருந்தாலும் 13A. ஓகேவா? ஸோ பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை, நோ டீடு. நோ டீடுன்னு சொன்னாலும் சரி, இல்லை டீட் இஸ் சைலண்ட்டுன்னு சொன்னாலும் சரி, டீட் இஸ் சைலண்ட்டுன்னு சொன்னாலும் சரி, நோ டீடுன்னு சொன்னாலும் சரி, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 செக்ஷன் 13 இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், செக்ஷன் 13C இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க வேணாம். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு, நோ சேலரி அண்டு நோ கமிஷன் இது சொல்லுது. இதை நல்லா நாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ அதை வச்சு தான் இப்போ நாம் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். சரியா? இப்போ கொஷின் படிங்க, இதை பேஸ் பண்ணிக்கிங்க. இதை பேஸ் பண்ணி கொஷின் இப்போ சொல்லுங்கள். என்ன சொல்லுது? இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட், டீட் இஸ் சைலண்ட், டீட் இஸ் சைலண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ டீட். நோ டீடாக இருந்தால் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 செக்ஷன் 13 என்ன சொல்லுது? நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு, நோ சேலரி, நோ கமிஷன். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணல தானே? என்ன ஆன்சர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? நோ interest on capital to any partner as deed is silent. ஓகேவா? அவ்வளோதான். இது எழுதுனா கூட பரவாயில்ல, மேலே இதான் எழுதணும். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு எனி பார்ட்னர், நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு எனி பார்ட்னர் ஆஸ் டீட் இஸ் சைலண்ட். ஓகேவா? ரைட். ரெண்டாவது கொஸ்டின். இப்போ இது முடியுது. கண்டிஷன் 1 முடிக்கிறோம். கண்டிஷன் 2 என்ன சொல்கிறாங்க? கண்டிஷன் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 4%. இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 4% per annum, 4% per annumனு சொல்கிறாங்க. ரைட், அவ்வளோதான். இப்போ 4% கொடுக்க போகிறேன். டீட் இருக்குது, டீட்லேயும் சொல்லியிருக்காங்க. டீடில் வந்து 4% கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? நாம் என்ன பண்ணலாம்? ஃபார்முலா எழுதிடலாம். ஃபார்முலா எழுதிட்டு பஷீருக்கு தனியாக, அகமதுக்கு தனியாக இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதா இருந்தால் முதல்ல ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் capital is equal to amount of capital into rate of interest into period of interest. ரைட். இப்போ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி யாருக்கு போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல அகமது இருக்காரு. சரியா? அகமது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் 60,000 வச்சிருக்கார். அகமதுடைய கேபிட்டல் வந்து 60,000 இருக்குது. பஷீருடைய கேபிட்டல் வந்து 40,000 இருக்குது. பஷீருடைய கேபிட்டல் 40,000. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 4%, 4/100. இவருக்கும் 4/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 out of 12. ஏன்னா இது ஓப்பனிங் கேபிட்டலாக எடுத்துக்கிறோம் நம்ம. 12 out of 12. இப்போ அகமதுடைய கேபிட்டல் 60,000, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 60,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% இதை கொடுத்துருக்காங்க. 4% தான் 4/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பனிங் கேபிட்டல்னு எடுத்துக்கிறோம் நாம். 12 out of 12. அதே மாதிரி தான் பஷீருக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 40,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுவும் ஓப்பனிங் கேபிட்டல்னு எடுத்துக்கிறோம் நம்ம. அதனால் 12 out of 12. இப்போ சிம்பிள் பண்ணலாம். இப்போ என்ன சிம்பிள் பண்ணலாம்? 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன். சரியா? 12க்கு 12 கட் பண்ணியாச்சு.
12க்கு 12 கேன்சல். இப்போ என்ன இருக்குது? 4 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 600 இருக்குது. ஸோ 600 × 4 2400. சரியா? திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன். 12க்கு 12 காலி. இங்கே 4க்கு 4 × 600. 4 × 600 2400. 4 6 24. சரியா? இப்போ பஷீருக்கு வரும். பஷீருடைய கேபிட்டல் 40,000. இதை வந்து இது பண்ணுறோம். 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன். சரியா? 12 out of 12. 12க்கு 12 கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 × 400. 4 × 400 சொல்லுங்கள். 4 4 16. 1600. திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க. பஷீருடைய ஓப்பனிங் கேபிட்டல் 40,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4/100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12/12. முதல்ல என்ன பண்ணுறோம்? 2 0க்கு 2 0 கட் பண்ணுறோம். அடுத்து என்ன சொல்கிறேன்? இந்த 12க்கு 12 கேன்சல். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 400 இருக்குது. 400 × 4 1600. அப்போ இங்கே என்ன சொல்லலாம்? வந்து நமக்கு டோட்டல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4000. 0க்கு 0, 0 + 0, 4 + 6, 10க்கு 0, ரிமைனிங் 1, 1 + 1 2, 2 + 2 4, 4000 டோட்டலாக. இது அகமதுக்கும் பஷீருக்கும் 4% வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதா இருந்தால் எவ்வளோ கொடுக்கலாம்? 4000 கொடுக்கலாம். கையில் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? ப்ராஃபிட் வந்து 5000 இருக்குது. கையில் எவ்வளோ இருக்குது? கையில் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 5000 இருக்குது. நீ கொடுக்க போகிற இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ தான்? வெறும் 4000 தான். சரியா? அப்போ கவனிச்சிக்கிங்க. கையில் வந்து ப்ராஃபிட் 5000 இருக்குது. நீ கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு 4000 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டை அலோவ் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன எழுதுறீங்க? there is sufficient amount of profit. So interest on capital can be allowed. சரியா? there is sufficient amount of profit. அங்கே போதுமான அளவுக்கு ப்ராஃபிட் கையில் இருக்குது. அப்போ அதனால் என்னவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கொடுக்கலாம். அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அலோவ் பண்ணலாம். ரைட்? இப்போ இது புரியுதா? ஓகே. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்டு கண்டிஷன் சொல்கிறாங்க. தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து த பார்ட்னர்ஷிப் டீட் அலோவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% per annum. இப்போ 4% போட்டோம் இல்லையா? 4% போட்டோம் இல்லையா? அப்போ 6% போட போகிறோம். இப்போ அடுத்த கணக்கு போகும். அடுத்த கண்டிஷன் போலாமா? ரைட். அடுத்த கண்டிஷன் போகும்போது என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல அது எழுதிக்கிறோம். அடுத்த கண்டிஷன் தேர்ட் கண்டிஷன் 1 2 3 என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் capital at 6% per annum. மூணாவது கண்டிஷன் 6% கொடுக்குறேன். சரியா? அடுத்து நம்ம எழுத வேண்டியது ஃபார்முலா.
interest on capital is equal to amount of capital into rate of interest into period of interest. ஓகேவா? இப்போ ஆளு அகமதுடைய கேபிட்டல் ஏற்கனவே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டோம், 60,000 இருக்கு. அடுத்த ஆளு பஷீருடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 40,000 இருக்குது. பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. 6/100 6/100. Period of interest 12 out of 12. 12 out of 12. ஏன் 12 out of 12 போடுறோம்னா இது ஓப்பனிங் கேபிட்டலாக எடுத்துக்கிறோம், அதனால 12 out of 12. ஸோ அகமதோடைய கேபிட்டல் 60,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%, அதனால 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓப்பனிங் கேபிட்டல்ன்றதுனால 12/12 எடுத்துக்கிறேன். பஷீருடைய ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 40,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6/100, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜனவரி டு டிசம்பர், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்ததுனால அது 12 out of 12 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நாம் இதை சிம்பிள் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். எப்படி சிம்பிள் பண்ண போகிறோம்? சாதாரணமாக இதே தான், 2 0க்கு 2 0 கட் பண்ணிடுறேன். 2 0 கட் பண்ணியாச்சு. இந்த 12 out of 12, 12க்கு 12 கேன்சல் பண்ணியாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 6 இருக்குது. இந்த பக்கம் 600 into 6 6 36, 3600. திரும்ப சொல்கிறேன், 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது? 600. 12 out of 12க்கு கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 600 into 6 3600. அதே தான் பஷீருக்கும். பஷீருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. 12 out of 12க்கு கட் பண்ணிட்டோம். என்ன இருக்குது? 6 இருக்குது, இங்கே 400 இருக்குது. ஸோ 400 into 6, 400 into 6, 4 24, 2400. திரும்ப சொல்கிறேன் கேட்டுக்கங்க, 2 0க்கு 2 0, 12க்கு 12 கேன்சல். இங்கே வந்து 400, இங்கே வந்து 6, 400 into 6 2400. இப்போ என்ன பண்ணலாம்? இதை டோட்டல் பண்ணலாம். இப்போ என்ன எழுதிக்கிங்க? டோட்டல் 6000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0க்கு 0 + 0 + 0 0, 6 + 4 10, ரிமைனிங் 1, 1 + 2 3, 3 + 3 6, 6000 வந்துடுச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணுறோம்? நாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6%ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வா கொஷின் கேளு. இப்போ என்ன கொஷின் கேளு? கையில் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குது? ப்ராஃபிட் 5000 தான் இருக்குது. நம்ம கையில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டு 5000 தான் இருக்குது. பட் நீ கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு 6000 இருக்குது. ஸோ உன் ப்ராஃபிட்டை விட மேலே போயிடுச்சு. அப்போ எப்படி கொடுக்க முடியும்? நான் கையில் 5000 ரூபா தான் வச்சுருக்கேன், 6000 ரூபா பொருளை என்னால் எப்படி வாங்க முடியும்? வாங்க முடியாது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நாம் கொடுக்க முடியாது. சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அவங்களே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் அலோவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நாம் அதுதான் எடுத்து எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி அலவுடு. எதனால் அப்படின்னு கேட்டுக்குவோம். எழுதிருக்குமா? தேர் இஸ் சஃபிஷியன்ஸ் இதுன்ட்டு. இப்போ முதல்ல இங்கே என்ன எழுதுற அப்படின்னு சொன்னாக்கா, தேர் இஸ் நோ sufficient
profit. There is no sufficient profit or there is insufficient profit. Profit. The interest on capital. The interest on capital will not be allowed. என்ன எழுதுகிறோம்? இங்கே 6000 இருக்குது, நம்ம கையில் இருக்கிற ப்ராஃபிட்டே 5000 தான். அப்போ இந்த 6000 கொடுக்குற அளவுக்கு வாங்கிட்ட போதுமான அளவுக்கு ப்ராஃபிட்டே இல்லை. அப்போ நம்ம முதல்ல என்ன எழுதுகிறோம்? தேர் இஸ் நோ சஃபிஷியன்ட் ப்ராஃபிட். அங்கே போதுமான அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை. அதனால் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி அலோடு. அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண முடியாது. சரியா? ரைட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட் இருந்தும், ப்ராஃபிட் 5000 இருந்தும் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ப்ராஃபிட் 5000 இருந்தும் ப்ராஃபிட்டு 5000 இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு 6000 இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க முடியல. ப்ராஃபிட் இருக்குது ஆனால் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியல. இந்த ப்ராஃபிட்டை இது இருக்கு இல்லையா, இந்த ப்ராஃபிட்டை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கேபிட்டல் ரேஷியோவில் ஷேர் பண்ணணும். சார் ப்ராஃபிட் இருக்குது ஆனால் இன்ட்ரெஸ்ட் என்னால் கொடுக்க முடியல, ஏன்னா கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ப்ராஃபிட்டு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராஃபிட்டை கேபிட்டல் ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கலாம். அக்ரிட் ரேஷியோவில் ஷேர் பண்ணக்கூடாது. எதில் ஷேர் பண்ணிக்கணும்? கேபிட்டல் ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கணும். சரியா? எதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, அக்ரிட் ரேஷியோவில் பண்ணக்கூடாது. அக்ரிட் ரேஷியோவில் பண்ணக்கூடாது. அக்ரிட் ரேஷியோ என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க எவ்வளோ அக்ரிட் ரேஷியோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2:1. அக்ரிட் ரேஷியோ வந்து 2:1. அதில் பண்ணவே கூடாது. அக்ரிட் ரேஷியோவில் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக போயிடுச்சுன்னா அக்ரிட் ரேஷியோ இல்லை, லேப்ஸ் ஆகிடுச்சு. அப்போ எதில் கொடுக்கலாம்? கேபிட்டல் ரேஷியோவில் கொடுக்கலாம். கேபிட்டல் ரேஷியோனா என்ன? கேபிட்டல் எடுத்து எழுதிக்கோ. கேபிட்டல் ரேஷியோனா என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய கேபிட்டல் எடுத்து எழுது. கேபிட்டல் ரேஷியோ யார்? முதல் ஆள் வந்து அகமது, ரெண்டாவது ஆள் வந்து பஷீர். ஓகேவா? அகமதுடைய கேபிட்டல் வந்து 60,000, பஷீருடைய கேபிட்டல் வந்து 40,000. இப்போ என்ன பண்ண, காமனாக இருக்கக்கூடிய ஜீரோவை கட் பண்ணிவிட்டு 1 2 3 4 1 2 3 4 4 ஜீரோவுக்கு 4 ஜீரோ கட் பண்ணிட்டேன். அப்போ இது என்னவாச்சு அப்படின்னு சொன்னால் 6:4 மாறிச்சு. 60 40ன்றது இப்போ என்னவாயிடுச்சு? 6:4 மாறிச்சு. இதை இன்னுமே சிம்பிளாக சொல்லலாம். எப்படி சிம்பிளாக சொல்லலாம்னா, இதுலேயும் காமனாக பாருங்கள், இதில் ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 இருக்குது. ரெண்டுத்தையும் காமனாக 2 இருக்கா? அப்போ என்ன சொல்லலாம்? இதில் எத்தனை 2 இருக்குது? இந்த 6:4 வந்து எத்தனை 2 இருக்குது? இதில் வந்து 3 இருக்குது. இதில் 2 எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? 3:2. அப்போ கேபிட்டல் ரேஷியோ வந்து நாம் 3:2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். ப்ராஃபிட் இருந்தும் என்னால் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் ரேஷியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கணும். அப்போ இங்கே எழுது, the profit to be shared in capital ratio. The profit to be shared in capital ratio. இங்கே ஒரு மூலையில் எழுதிக்கும். கேபிட்டல் ரேஷியோனா என்ன? பார்ட்னர் அகமது, பஷீர். அகமது அண்டு பஷீர் எழுதுகிறேன்.
அவங்களுடைய கேபிட்டல் எழுதிக்கோ 60,000 is to 40,000. காமனாக இருக்கக்கூடிய ஜீரோவை கட் பண்ணுறேன். அப்போ 60:4. அதை இன்னும் சிம்பிள் பண்ணால் 3:4. எதால் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இந்த ரெண்டுத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணால் 3:2. ஓகேவா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேபிட்டல் ரேஷியோன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் என்ன ரேஷியோவில்? 3:2. சரியா? யாருக்கு? அகமதுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னா 5,000 இருக்குது கையில். அதில் 3:2. 3:2 அப்படின்னு சொன்னால் 3 + 2 5. அப்போனா 3/5 2/5. 3/5 அகமதுக்கு. பஷீருக்கு வந்து அதே 5,000ல் 2/5. சரியா? இதுவே பாரு, இதுவே என்னதான் 5 தான். இது ஒன்றா தான் 5 தான். 5 எப்படி பிரிகிறாங்க? 3 2ன்னு பிரிகிறாங்க. அப்போ 3 2 3 0 காமனாக போடும். 3,000 2,000 அடித்தா 1000 1000 × 3 1000 × 3 3,000. இதை அடித்தா 1000 1000 × 2 2,000. ஓகேவா? புரியுதா? ஸோ 3 ஸ்டெப் பார்த்துருக்கு நம்ம இந்த கணக்கு. இந்த கணக்கு தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பாருங்கள். மொதல் கண்டிஷன் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மொதல் கண்டிஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அங்கே டீட் சைலண்ட்டாக இருக்குது. டீட் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டீட் இஸ் சைலண்ட். தேர் இஸ் நோ டீடுன்னு வச்சுக்கணும். டீட் இஸ் சைலண்ட்னா நோ டீடு. நோ டீட்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் நோ சொல்ல வேண்டியது தான். அதையே அப்படியே ஆன்சராக எழுதிக்கிறேன். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு எனி பார்ட்னர் ஆஸ் டீட் இஸ் சைலண்ட். டீட் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இல்லை. ரெண்டாவது கண்டிஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4% கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா எழுதுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதை எழுதுகிறேன். சரியா? அதுக்கப்புறம் பார்ட்னர் நேம் எழுதுகிறேன். அகமதுடைய கேபிட்டல் 60,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 அவுட் ஆஃப் 12. ஏன்னா இது ஓப்பனிங் கேபிட்டலாக எடுத்துகிறேன். அப்படி போட்டால் 2,400 அகமதுக்கு. பஷீருக்குனுடைய கேபிட்டல் வந்து 40,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12 அவுட் ஆஃப் 12. அப்போ இதை சிம்பிள் பண்ணால் வந்து 1,600. ஓகேவா? ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் 4,000. ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் 4,000. நம்ம கையில் இருக்கிற ப்ராஃபிட்டு 5,000. அப்போ இந்த இடத்துல there is sufficient amount of profit, so interest on capital can be allowed. என் கையில் போதுமான அளவு கேபிட்டல் இருக்குது, அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4% allowed at 4% per annum. allowed at 4% per annum. ரைட். இங்கே அதே தான். இங்கே அது என்னன்னா 6% per annum. ரெண்டாவது இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து இங்கே நம்ம allowed at 6% per annum அப்படி போகிறோம். மூணாவது கண்டிஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% per annum. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அகமது பஷீர் என்ன ஏதுந்தான் 60/40. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6ன்னு கொடுத்ததுனால 6/100 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 அவுட் ஆஃப் 12. அப்போ இதை சிம்பிள் பண்ணோம்னா 3,600. இதை சிம்பிள் பண்ணால் 2,400. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 6,000. ஆனால் கையில் இருக்கிற ப்ராஃபிட் வந்து 5,000 தான். ப்ராஃபிட் 5,000 இருக்குது, இன்ட்ரெஸ்ட் 6,000 இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது. அதுதான் இங்கே எழுதுகிறோம். தேர் இஸ் நோ சஃபிஷியன்ட் ப்ராஃபிட்டு. த இன்ட்ரெஸ்ட் ஆன் தேர் இஸ் நோ சஃபிஷியன்ட் ப்ராஃபிட்டு. த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி அலவுடு. த ப்ராஃபிட் டு பி ஷேர்ட் இன் கேபிட்டல் ரேஷியோ. ப்ராஃபிட் இருந்தும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாதுன்றதுனால தான் ப்ராஃபிட்டை கேபிட்டல் ரேஷியோட வந்து நம்ம கொடுத்துக்கணும்னு சொல்கிறோம். அதுதான் கேபிட்டல் ரேஷியோனா என்னன்னு சொல்லி இங்கே ஒரு சைடில் கேல்குலேஷன் போட்டுருங்க. கேபிட்டல் ரேஷியோன்றது அகமது பஷீர் பார்ட்னரை எழுதிக்கா, பார்ட்னருடைய கேபிட்டல் எழுதிக்கா, காமனாக இருக்க 0 கட் பண்ணால் இங்கே வந்து 4 0, இங்கே 4 0, 4 0 கட் பண்ணால் இங்கே 6 நின்றுது, இங்கே 4 நின்றுது. 6:4 மாற்றினேன். இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. 6ல் வந்து 3 2 இருக்குது, 4ல் 2 2 இருக்குது. அப்போ 3:2ன்னு வந்துச்சு. அப்போ கேபிட்டல் ரேஷியோன்றது தான். அதை வச்சு தான் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்க போகிறேன். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 3:2.
அகமது பஷீருக்கு. ப்ராஃபிட் கையில் எவ்வளோ இருக்குன்னா 5000 இருக்குது. இதோ 5000 போட்டாச்சு. இந்த 5000ல் இவருக்கு 3/5, இவருக்கு 2/5. நல்லா கவனிச்சிங்க. 3:2. 3:2. இந்த அமௌண்ட் என்னது 5 தான். 5 தானவா மாறுது, 3 மாறுது, 2 மாறுது. அதனால 3:2 அப்படின்னு போட்டு ஈஸியாக போட்டேன். வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ கணக்கை நல்லா பார்த்துட்டு நீங்கள் தரவாக ஒரு தடவை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த சம் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஃபேன் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்யூ.